வணக்கம் நண்பர்களே. குழந்தை பாக்கியம் பாக்கியத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் நல்ல முறையில் சுமூகமான முறையில் ஏற்படும், யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தில் தாமதமும் தடையும் ஆப்ரேஷனும் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை அஸ்ட்ரோ சேனல். இப்போ புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போயிடுச்சு. இப்போ இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஆண் பெண் ரெண்டு ஜாதகத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. ஆண்களுக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம்னு ஜோதிட சாஸ்திரம். அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். அதாவது லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றது தான் ரொம்ப சிறப்பு. அதே போல் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், புதன் இது போன்ற சுபர்கள், சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் இது போன்ற சுபர்கள் அமர்ந்தால் இன்னும் சிறப்பு. அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தில் எந்த தடையும் ஏற்படாது. மாறா ஆண்களுக்கு இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு, கேது, சனி பகவான் இது போன்ற பாவல்கள் அமரும் போது அந்த குழந்தை பிறக்கிறதுல தடையும் தாமதமும் ஏற்படும். அதே போல் குரு பகவானும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். குரு பகவான் நல்ல முறையில் இருக்கணும். 5ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல முறையில் இருக்கணும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது இன்னும் சிறப்பு. பெண்களுக்கு தான் முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை பற்றி பார்க்கணும். பெண்களுக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடம் மட்டும் இல்லாமல் முக்கியமாக 9ஆம் இடத்தை, அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா, லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை முக்கியமாக கவனித்து பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் பெண்களுக்கு வலிமையாக இருக்கணும். அதாவது ஆட்சி, உச்சம், சுபர் பார்வை இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் இது போன்ற சுபகரங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. குரு பகவான் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயத்தில் இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல ராகு, கேது, சனி பகவான் போன்ற பாவகரங்கள் அமரும் போது அதை ஆப்ரேஷன் பண்ணி, அதாவது கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும், அறுவை சிகிச்சை பண்ணி தான் குழந்தை எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்கும். அதே போல் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு, கேது, சனி வந்தாலும் அதே நிலைமை தான். அதே போல் குரு பகவான் 9ஆம் இடத்து அதிபதி வலிமை இருந்தாலும், குரு பகவான் வலிமை இருந்தாலும் அந்த புத்திர பாக்கியத்தில் தடை தாமதத்தை கொடுத்துருது. ஏன்னா குரு பகவான் தான் புத்திர காரணம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இந்த 5 மற்றும் 9ஆம் இடம் வலிமையாக இருந்தால் தான் அந்த குழந்தை பாக்கியத்தில் எந்த பிரச்சனையும் வராது. 9ஆம் இடம் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது, அது 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சுபகிரகங்கள் அமர்வது, 5ஆம் வீட்டை அல்லது 9ஆம் வீட்டை சுபர்கள், அதாவது முக்கியமாக குரு, சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இது மாதிரிலாம் இந்த குழந்தை பாக்கியத்தில் எந்த தடையும் பிரச்சனையும் ஏற்படாது. அதே போல் புத்திர காரகனான குரு பகவானும் வலிமையாக இருக்கிறது இன்னும் சிறப்பு. அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 5ஆம் இடம் அல்லது 9ஆம் இடத்துல ராகு, கேது, சனி போன்ற பாவர்கள் அமர்ந்தாலும், அல்லது 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி நீச்சம், பகை போன்ற நிலைமையில் இருந்தாலும், குரு பகவான் வலிமை இழந்து, அதாவது குரு பகவான் நீச்சம், பகை போன்ற வீட்டில் அமர்ந்தாலும் அந்த குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதம் பிரச்சனைகளை கொடுக்கிறது. அதே போல் பெண்களுக்கு சுக்கிரனுடன் சந்திரன், ராகு, கேது போன்ற கிரகங்கள் சேரும்போது அந்த கர்ப்ப பிரச்சனைகளை கொடுக்குது. இந்த பிசிஓடி ப்ராப்ளம், நீர்க்கட்டி இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது. 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பெண்களுக்கு வலிமையாக இருக்கணும். ஆண்களை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துட்டால் அந்த குழந்தை பாக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. குருவும் வலிமையாக இருக்கணும். குரு தான் புத்திர காரகன். நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பம் உள்ள நண்பர்கள், நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் செய்யணும். ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து படங்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.